இவனிடத்துல விசாரணையே பண்ணல. உடனே பார்த்தான், ஆஹா இப்படிப்பட்ட மகாபாபிகள் உலகத்தில் இருக்கக்கூடாது, இவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு ராஜா சொல்லிட்டான். உடனே இவள் பார்த்தா, இல்ல மரண தண்டனை எல்லாம் வேண்டாம், அவர் 2 கையை மட்டும் வெட்டிடுங்கோ போதும், அதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாம்னுட்டான். உடனே அவெல்லாம் பார்த்தியா என்ன பெண்மணி இவள், எவ்வளவு தூரம் அவளுக்கு கருணை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடினா. அவள் சிரிச்சா. உடனே அவர் பார்த்தார், சரி இதுவும் கிருஷ்ணன் இஷ்டம், பார்க்கலாமே, கையதான வெட்ட போறா பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா. உடனே ஒரு அழைச்சிட்டு போகலான்னு கிளம்பினா. அப்ப அந்த ஸ்திரீ பக்கத்துல வந்தார். இந்த கை கொண்டுதானே நீ என்னை அணைக்க மாட்டேன்னு, இந்த கை கொண்டுதானே எனக்கு சரீர சுகம் தரமாட்டேன்னு, இந்த கையே கிடையாது. இனிமேல் வாழ்க்கையில இந்த முடமான கையை பார்க்கும்பொழுதுதான் உனக்கு என் ஞாபகம் வரணும். அடா அன்னைக்கு அந்த பெண் அனுபவிச்சிருக்கலாமே, நமக்கும் ஆனந்தம் கிடைச்சிருக்கும், அவளுக்கும் ஆனந்தம் கிடைச்சிருக்கோமே, இப்படி கோட்டை விட்டமே, நீ நொந்து 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 அழணும், அதற்காகத்தான் உன் கையை வெட்ட சொன்ன. உசுறு போயிடுத்துனா உனக்கு ரொம்ப வலி கிடையாது, கடைசி வரைக்கும் நீ கையில்லாம அலையணும், அந்த தண்டனை உனக்கு நல்லதுன்னுட்டா. இவர் சிரிச்சா. சரி இவ கையை வெட்டுறா, ஏதோ ஒரு காரணம் பார்த்தா. எப்படியும் பகவான் பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். உடனே அவர் அழைச்சிட்டு போனா, கொலைக்களத்துக்கு அழைச்சிட்டு போனா. 2 கையை வெட்டினார்கள். 2 கை துண்டாய் விழுந்தது. கிருஷ்ணான்னு கத்தினான். கை முடம் ஆயாச்சு, 2 கையும் இல்லை. உடனே இவ பார்த்தா, சரி இவன் என்ன பண்றது, இந்த ஊர்க்காரன் இல்லை. உடனே தங்களுடைய தேசத்து எல்லையில ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தில் கொண்டு போய் ஒரு வீசி எரிஞ்சுட்டு அவ போயாச்சு. கையை வெட்டின வலி சாதாரணமாகவே, நகத்தை கொஞ்சம் அதிகமாக பிச்சுட்டோம்னால என்ன வலி வலிக்கிறது, எங்கேயா கதவு எடுக்கிற விரல் மாட்டினாலே அந்த வலின்னா, கையையே வெட்டியாச்சு, அதுக்கு மருந்து போடலை, கையிலேருந்து ரத்தமாக வழிஞ்சின்னு இருக்கு, அப்படியே வலி எரியறது. அப்படியே பார்த்தார், சிரிச்சார், கொஞ்சம் அழுக வந்தது. பா நான் பாட்டுக்கு நாஸ்திகனா இருந்தேன், அப்போ ஒரு கஷ்டமே இல்லையாடா. நாஸ்திகனா இருந்த சமயத்தில் திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஒரு ஆள் பக்கத்தில் வந்ததில்லை. இன்னைக்கு நான் பக்கத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இப்ப கை போயிருக்கே அப்படின்னு சிரிச்சார். அழுக வந்தது. அப்புறம் பார்த்தார், இல்ல இதெல்லாம் முன்னாடி நாஸ்திகவாதம் பேசினதுக்கு தண்டனை. என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், அது கை கிடையாது, அந்த கை காப்பாத்தாது, பகவான் பொய்யெல்லாம் சொன்னோமே, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்னார்கள் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தார். ஆனாலும் கிருஷ்ணா இப்ப நல்ல பழக்கமா இருக்கு, சரி பரவாயில்ல, நல்ல வேலை கையை தானே வெட்டினா, கண்ணை எடுத்திருந்தானா ஜெகநாதனை பார்க்க முடியாது, நல்ல வேலை அவ கண்ணை எடுக்கணும்னு சொல்லலையே, கையை தானே வெட்டணும்னு சொன்னா, இப்ப நான் ஜெகநாதனை பார்க்கறது யாரும் தடுக்க முடியாதுன்னு ஒரு மனசு. உடம்பு எப்படி இருக்கோ அதை கொண்டு பக்தி பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. எனக்கு இப்படி இல்லை அப்படி இருக்கு, வாழ்க்கையில கஷ்டம், காரணங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உடம்பு வியாதி இருக்கா, வயிற்ற வலிக்கிறதா, சரி பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, வைத்தியனை பாருங்க, மருந்து சாப்பிடுங்க, சரியா போகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கு மேலே மனசை போட்டு அலட்டிக்காங்க. இத்தனை நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், என்ன சுகத்தை கண்டேன், எவ்வளோ அர்ச்சனை பண்ணேன், எத்தனை கோவிலுக்கு நான் நன்கொடை கொடுத்தேன், எனக்கு ஏன் தெய்வம் இப்படி பண்ணித்துன்னா, இதெல்லாம் பண்ணலைன்னா இன்னும் மோசமாக போயிருக்கும். இப்போ ஏதோ கழுத்து வலி தலை வலி வயிற்று வலியோடு போயிருக்கு, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்து போடு இதை எடுத்து போடுன்பா. ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணாலே அப்படின்னு கேட்டால், நிஜமாவே ஆப்ரேஷன் பண்ணாமல் ஜன்மா முழுக்க உங்களுக்கு இந்த வயிற்று வலி சரியாக போகாது, அப்பப்போ ரொம்ப வெளிச்சா மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்திதியை இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சத்சங்கம்லாம் அனுபவிச்சதுனால அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும்னு ஒரு தீர்வு. அதனால் தெய்வம் நல்லது தான் பண்ணுறது. பகவானுக்கு பண்ணுற பூஜையோ நாம ஜபமோ பக்தியோ பிரார்த்தனையோ ஒரு நாளும் வீண் போகாது, வீண் போகாது, நம்பிக்கை விடாதீங்க. இவர் கை முடமாயாச்சு, இவர் பாடுக கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இப்ப அவருக்கு ஒரே ஒரு ஆசை, ஜெகநாதம் போய் பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கிருஷ்ணா கிருஷ்ணா. அவள் மனைவிக்கு அதுவும் தெரியாது, அவள் பாடு பரவாயில்ல, ஆத்துக்காரர் நல்ல புத்தி வந்துடுத்து, கோவிலுக்கு போறான், சந்தோஷப்பட்டான். இவர் பாடு ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தில் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிச்சுட்டு இருக்கா. இந்த பக்தனுக்கு பகவானை பார்க்கணும்ன்ற ஆசையை காட்டிலும் பகவானுக்கு இந்த பக்தனை பார்க்கணும்ன்ற ஆசை ஜாஸ்தி ஆயிடுத்து. வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலென்று ஆர்வமுற்ற என்னை ஒழிய என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான். காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. சுவாமி நம்மாழ்வார் பாசுரத்தில் சொல்றார், பயிரை நீ மட்டும் என் கையில கிடைச்ச வச்சுக்க, வாரி அள்ளி போட்டு முழுங்கிட வேண்டாம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று. கண்ணில் மாட்ட மாட்டேங்கிற, எங்கேயாவது நீ மட்டும் என் கண்ணில் மாட்டு பயல,
அழகா உன்னை வாரி முழுங்கிடுறேன் பாருன்னு சுவாமி நம்மால் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வமுற்ற என்னை ஒழிய எண்ணின் முன்ன. நான் நினைச்சேன் எனக்குதான் எவ்வளவு ஆசை இருக்குன்னு நினைச்சேன். ஆஹா முழுங்கணும் தேடிண்டே இருந்தார நம்மால். திடீர்னு பார்த்தா இவர் எங்கேயோ இருக்கா. இது எங்கடா நம்ம அவனை முழுங்கணும்னு பார்த்தா யாரோ நம்மள முழுங்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா பகவான் இவரை முழுங்கிட்டான். ஆர்வமுற்ற என்னை ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. கருணீல மேகவண்ணன் மணிவண்ணன் என்ன காட்டுல வேகமா இருக்கான், நான் அவனை முழுங்கலான்னு பார்த்தா அவன் என்ன முழுங்கிட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி ஜெகநாதனுக்கு இந்த பக்தனை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தாச்சு. உடனேயே ஜெகநாத கஷேத்திரத்தை அவனுக்கு கைங்கரியம் என்றாலும் அவர்களுக்கெல்லாம் சொப்பனத்தில் ஒரு காட்சி. ஒரு பக்தர்களை கொண்டு பகவான் விதவிதமான லீலைகள் பண்ணுவான். ஒரு ஆண்டாள காரணமாக கொண்டு வல்லபதேவன் ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணவர்கள் பெரியாழ்வார் இத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்தானா இல்லையா பகவான் ஸ்ரீ ரங்கநாதன். அந்த மாதிரி பகவான் முடிவு பண்ண எல்லாருக்கும் காட்சி கொடுத்தான். என் பக்தன் ஒருத்தன் நம்ம தேசத்து எல்லையில ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தில் இருக்கான். அவன் கையெல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிறது. என் பல்லக்கை எடுத்துட்டு போய் அவனை உட்கார வச்சு அதை அழிச்சுண்டு வாங்கும். கையை வெட்டிட்டு பல்லக்கில் உட்கார வச்சு அழிச்சுட்டு வருது. இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில மாட்டி விடுற கதை. உடனே பக்தர்கள் அசந்து போனா யாராவது அப்படின்னு தேடி தேடி வந்தா அந்த பாடஞ்ச மண்டபத்தையும் காண்பிச்சு கொடுத்தான். வந்து பார்த்தா அவர் அப்படியே ஈனஸ்வரத்தில் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பகவான் நாமத்தை சொல்லி அப்படி ஜெயதேவர் கை காலெல்லாம் வெட்டுப்பட்ட சமயத்தில் கூட பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டு அஷ்டபதி கீத கோவிந்தம் பாடின்னு இருந்தாரோ அந்த மாதிரி இந்த மகாத்மா. உடனே அவர்கள் வந்தார்களா, அவெல்லாம் நடுங்கி போயிட்டா. என்னமோ பச்சிலை எல்லாம் வச்சு கையை கட்டினா. உடனே அவர்கிட்ட சொன்ன அந்த மாதிரி நீங்கள் ஜெகநாத கஷேத்திரம் வரணும். அவர் கேட்டார் யார் நீங்கள்லான்னு கேட்டார். அவர் சொன்னால் நாங்கள்லாம் ஜெகநாதனுடைய தாசர்கள் கைங்கரியம் பண்ணுறவா. பகவானே சொன்னா. உடனே அவருக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். அழகாக அவரை தூக்கி பல்லக்கில் உட்கார வச்சா. தூக்கிண்டு போகிறார். ஜெகநாதனுடைய பல்லக்கில் இவரை உட்கார வச்சு தூக்கிண்டு போகிறார். அதுதானே பரமபாக்கியம். உடனே அவர் பார்த்தார், கிருஷ்ணா என்னடா அவ்வளவு கருணை அப்படின்னு அழகாக பேசிட்டு அவர் பார்த்து தன்னை தானே பேசிட்டு பைத்தியம் மாதிரி பயன்றிருக்கார். இப்போ திடீர்னு அவருக்கு ரொம்ப துக்கம் வந்துடுத்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். கை நன்னா இருக்கும்பொழுதுதான் ஒரு தடவை கூட உன்னை கை கூப்பி அஞ்சலி பண்ணதில்லை. இன்னைக்கு உன்னை கை கூப்பி அஞ்சலி பண்ணணும், உன் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு ஓடி வரேன். இப்போ கை இல்லையேப்பா ஓன்னு அழறார். அப்போ அசரீரியா ஒரு சப்தம், இது உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை, அதனால கை போச்சு. உடனே அவர் பார்த்தா அப்படி என்ன பாவம் பண்ணேன். உடனே அந்த அசரீரி சப்தம் சொல்லித்து, பூர்வ ஜென்மத்தில் நீ ஒரு காட்டில் நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருந்த. அந்த சமயத்தில் எங்கேருந்தோ ஒரு மாடு ஓடி வந்தது. உன்னை ஒரு பிரதட்சணம் பண்ணித்து, உன்னை ஏதோ நமஸ்காரம் பண்ணித்து பண்ண உடனே அது அழகாக குடிசைக்குள்ளே போய் உட்காந்துடுத்து. உள்ளுக்குள்ளே ரகசியமாக ஒழிஞ்சு நிறுத்து. பின்னாடியே ஒருத்தன் வந்தான். அவன் உன்னை பார்த்தான், நீயும் அவனை பார்த்தாய். அவன் கேட்டான், இந்த பக்கமா ஒரு மாடு வந்ததா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே நீ ஜபிச்சுன்றதுனால கையை மட்டும் காண்பிச்சு இந்த பக்கம் அப்படின்னு கையை காட்டினர். உள்ள போனவன் அந்த மாட்டை இழுத்துண்டு போனான். போகும்போது அந்த மாடு பார்த்தது. அந்த மாட்டை இழுத்துட்டு போனவன் கசாப்பு கடைக்காரன். அவன் இழுத்துண்டு போய் அந்த மாட்டை வெட்டினான். அந்த மாடு உள்ளேருந்து பார்த்தது, இந்த கையை தானே என்னை காண்பிச்சு கொடுத்ததுன்னு பார்த்தது. அந்த மாடு தான் இந்த ஜென்மாவில் அந்த பெண்ணா வந்தாள். அந்த கசாப்பு கடைக்காரன் தான் இந்த ஜென்மாவில் அவளுடைய கணவனா வந்தான். அந்த கசாப்பு கடைக்காரன் மாட்டை வெட்டினான். அந்த மாடு திரும்பவும் பெண்ணா வந்து அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டது. இது சம்பந்தம் இல்லை, நடுவில் நீ கையை காட்டினே அதனால உன் கை போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவும் இல்லாடதா இப்படி நடந்து கொடுத்தே. மனைவியே கணவனை கொண்டா, கணவனே மனைவியை கொண்டா நிறைய சொல்லுவோம். எல்லாம் பிராரப்தத்தில் என்ன உண்டோ அதுக்கு ஏற்றாம நமக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னா முன்கதையும் தெரியறதில்லை, பின்கதையும் தெரியறதில்லை. நடுவில் ஒரு கதையை பார்த்துட்டு இதுதான் சத்தியம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா, அங்கே தான் கஷ்டம். உடனே இவர் பார்த்தார், அதுதான் காரணமா? அதுதான் காரணம். ஆனாலும் உன் மனைவியுடைய பக்தி, நீ பண்ண நாம ஜபம் ஆச்சரியம், உனக்கு ஜெகநாத தரிசனம் அப்படின்னு சொல்லிடுது. இவர் அழகா இப்படி தூக்கிட்டு போயிட்டு அவர் பார்த்தார், பூர்வ ஜென்மத்தில் இப்படி ஒரு பாவம் பண்ணது இந்த பாடு. இப்போ இந்த ஜென்மத்தில் எத்தனை பாவம் பண்ணி தொலைச்சேனோ தெரியாது, கணக்கு வழக்கே தெரியாது. எத்தனை பாவம் கணக்கு பண்ணியா பண்ணிட்டு இருக்கோம். புண்ணியத்தெல்லாம் கணக்கு பண்ணுவோம், தானம் கொடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணுவோம். எத்தனை பேர் ஏமாத்தினு, எத்தனை பேர் இடத்துல போய் சொன்னா கணக்கு பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே சொல்ல மாட்டோம், சொல்லவும் முடியாது. ஏன்னா 1 2 இருந்தால் சொல்லலாம். பண்ண புண்ணியம் 3 4 கணக்கு பண்ணி சொல்லிடலாம்.
பண்ண பாவம் கோடி, யாரால சொல்ல முடியும்? கோடி கோடி ஜென்மாவா இதையே பண்ணி பண்ணி பழக்கமா இருக்கிறதுனால யாரும் சொல்ல முடியாது. உடனே அவர் பாதா, அப்பேற்பட்ட பாவி எனக்கு போய் ஒரு பல்லக்குல ஒரு சவாரியா, பகவானே இந்துவே எனக்கு போதும், இதுக்கு மேல வாழ்க்கை வேண்டான்னு இவ ஒரு மலை மேல ஒரு அழிச்சுட்டு போயிட்டு இருக்கா, மலை வழியா போயிட்டு இருக்கா. உடனே பல்லக்குல ஒரு குதிச்சுட்டார் ஒரு மலையிலேருந்து. உருண்டு 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 கீழே போயாச்சு. உடனே வரலாம் பயந்து நடுங்கிட்டு கீழே இறங்கி ஓடி வர, உடம்பெல்லாம் காயம், ஆனா உசுறு போகல. அதுதான் சிலதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம என்னதான் பிரயத்தனப்பட்டாலும் வாழணுன்ற காலம் வரைக்கும் வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அது பக்தி பூர்வமா வாழணும், பகவத் தியானத்தோட வாழணும், நாமச்சலத்தோட வாழணும். அவர் குதிச்சுட்டார், விழுந்துட்டார். உடனே படாத பாடு, உடம்பெல்லாம் ஆடி வரும், எல்லாம் எப்படி பண்ணிட்டால அப்படின்னா அவர் சிரிச்சார். சரி, ஜெகநாதன் தன்னை பார்த்தே ஆகணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கான். திருப்பி உடம்பெல்லாம் காயம், ஏதோ மருந்தெல்லாம் போட்டு அழிச்சுட்டு போனா. ஜெகநாத கஷேத்திரம், கை இல்லாத ஒருத்தர். ஜெகநாத கஷேத்திரமே ஆச்சரியமா அவரை பார்க்க நல்லா கூட்டம், எல்லாரும் ஜெகநாதா 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 ஜெகநாதான்னு அவனுடைய பஜனையை பண்ணிட்டு இருக்கார். இவர் ஆடி ஆடி போறார். ஜெகநாதா, நான் உன்னை பார்த்ததே இல்லை, பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு இப்படி ஒரு தண்டனை, ஆனாலும் பரவாயில்ல, உசிரப்படணும்னு நினைச்சாலும் உன்னை பார்க்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டியே, இதுவே சந்தோஷம்னு அழகா கோவிலுக்குள்ள வந்தார். அழகா கர்ப்பகிரகத்தை பக்கத்துல போய் நிக்க வச்சுட்டா. ஜெகநாதன் பக்கத்துல இந்த கண்ணெல்லாம் முழிச்சு பார்த்துட்டு கையை இப்படி வச்சுட்டு இருக்கும். ஜெகநாதன் பார்க்கணும், ரொம்ப அழகன், நல்ல பெரிய பெரிய கண்ணு, கரியவாகி படை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ரங்கனுடைய கண்ணை பார்த்து எப்படி சொல்லுவாரோ அதே போல ஒரு கண்கள் ஜெகநாதனுக்கு. இந்த கை இப்படிதான். இந்த திருப்பதி பெருமாள் மாதிரி மாமேகம் சரணம் ரஜ அப்படியும் கிடையாது, இல்லாடி இப்படியும் கிடையாது. அது ரெண்டு கையும் இப்படிதான் அள்ளி அள்ளி கொடுக்குற கை. ஜெகநாதன் மட்டும் இந்த ரெண்டு கை இப்படியே வச்சுருந்தா நிற்கும். எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு. ரெண்டு கையால் தான் ஆசீர்வாதமே ஜெகநாத். இத்தனை பெரிய வாய், அழகான மூக்கு, பெரிய ஒரு புல்லாக்கு, நாசாக்ரே நகமௌக்திகம், அது இன்னொன்று ஒரு குட்டி கை, அது காலெல்லாம் தேடணும். அது ஒரு மாதிரி அவன், அது என்ன வஸ்துவோ அது ஒன்றும் புரியாது. வேதம் சொல்கிற மாதிரி புரிந்து கொள்ள முடியாத ஒரு வஸ்துவாத்தான் ஆச்சரியமான ஜெகநாதன். பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி சொல்லும் பொழுது நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுக்காகான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த பாகவதம்ன்றது சுகபிரம்மன்ற ஒரு கிளி கொத்தி போட்ட ஒரு பழம். சமயத்தில் ஒரு கிளி ஒரு பழத்தை கொத்தி போட்டதுன்னா அந்த பழம் முழுசாக இருக்காது, ஓரத்தில் கொஞ்சம் அப்படி கொத்திட்டு தானே போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் அந்த ஜெகநாதன். நிஜமாவே அது அறகுறை தான், இந்த மூர்த்தி ஒன்றும் முழுசாக கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ருச்சி, அந்த ரசம் அவனுக்குரியது தான். அவ்வளவு ரசஸ்வரூபன், பிரேமஸ்வரூபன் பூரி ஜெகநாதன். சத்தியம்தானா? அஷ்டபதி ஜெகநாதனுடைய சங்கல்பத்தினால தான் வந்தது. கீத கோவிந்தம் கேட்டாலே மனசு உருகிறது. அஷ்டபதி பாடியாச்சு, ராதா கல்யாணம், ஆஹா ஸ்மரகரல கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம்னா மனசுல எல்லாம் ஒரு குதூகலம்னா வந்து எழுதினது ஸ்வயம் ஜெகநாதன். பூரி ஜெகநாதன் தான் அஷ்டபதிக்கே அஸ்திவாரம். நாராயணியத்துக்கும் ஞானபானைக்கும் எப்படி குருவாயூரப்பன் அஸ்திவாரமோ அதுபோல கீத கோவிந்தம் அஷ்டபதிக்கு பூரி ஜெகநாதன் தான் அஸ்திவாரம், ரசஸ்வரூபன். ஒரு பக்கம் பலராமன், ஆச்சரியமான சுபத்ர. இது பலராமனை மாதிரி இவனை பார்க்கணும், சுபத்ரையை மாதிரி இவனை பார்க்கணும். அழகன், அந்த ரெண்டு அழகும் பார்க்கணும். அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த பெரிய இழிக்கிற வாய், இந்த ரெண்டு கை, அச்சோ அள்ளி தூக்கிட்டு போயிடலாமா, திருடிட்டு போயிடலாமான்னு அந்த கள்ளனை, கல்வனை, நவநீத சோரன உள்ளம் கவர் கல்வன கல்லழக தூக்கிட்டு போயிடலாமோ அப்படின்னு தோணும். அவ்வளவு கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான். இருக்கும் அந்த முகமெல்லாம் பார்த்தோம்னா அது கழுத்தை வேற தேடணும் பயலுக்கு. அவ்வளோ பெரிய முகம், அழகான பெரிய கண்கள், அந்த நாசாக்ரே நவமோக் ஈ அப்படி இந்த குழந்தைகள் மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் ஜெகநாதனுடைய விசேஷமான அழகு. இவர் பார்த்தார், அசந்து போயிட்டார். எல்லாரும் கேட்கிறார், இதெல்லாம் யார் யாரு? ஒருத்தர் இந்த கருப்பா இருக்கானே அவன் தான் ஜெகநாதன், இந்த வெளுப்பா இருக்காரு அது பலராமன் பலதேவன், அது அது சுபத்ரா பாகம்பிரியாள். ஆச்சரியம், அவளை மாதிரியே தான் அவளும். ஆச்சரியமா அந்த சுபத்ரா, இது பலதேவன். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு அந்த ஆதிசேஷன் பலதேவன்.
எல்லாரையும் பார்த்தார், ஜெகநாதனை பார்த்துட்டு இருக்கார். ஜெகநாத கை வேற இல்லையே. ஜெகநாதன் ஜெகநாதன் சிரிக்கிறார், அழறார். இவன் தான் எங்காவது குட்டி கிச்சா வந்தானோ, இவன் தான் அவ்வளவு அழகா எனக்கு இவ்வளவு பக்தியை கொடுத்துருக்கான். கண்கள்ல ஆனந்த பாஷம், மயிர்கால்களை குத்தி நிற்கிறது. நானும் ஜெகநாதனை பார்த்துட்டேன், நானும் ஜெகநாதனை பார்த்துட்டேன், நானும் ஜெகநாதனை பார்த்துட்டேன். அங்க மனைவி, இவர் ஜெகநாதனை பார்த்துருப்பாரோ, நம்மளும் போயிருக்கலாமே. எப்படி குச்சேலர் துவாரகையில கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது அவர் ஊர்ல இருந்த சுசீலா எப்படி கிருஷ்ண தியானம் பண்ணாலும் அதே போல இவர் ஜெகநாதன் சந்நிதியில நின்று ஜெகநாதனை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு அதே அனுபவம். அங்க ஜெகநாதன் அனுபவம் அவளுக்கு கிடைக்கிறது. பக்தி பக்தி தோத்து போகாது. ஆச்சரியமா இவர் ஜெகநாதா ஜெகநாதா. அப்ப எல்லாரும் பஜனை பாடுற, கையை தட்டி தட்டி தட்டி. இவருக்கு ரொம்ப குஷி, ரொம்ப சந்தோஷமா. இவரும் ஜெகநாதா 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 இந்த மொடமான கை கொண்டு இப்படி 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 தட்டின்னு இருக்கார். இந்த கையை கொண்டு இப்படி தட்டின்னு இருக்கார். ஜெகநாதா 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு தன்னை மறந்து அப்படியே பாடி பாடி பஜனை பண்ணி ஆனந்தத்தின் எல்லையில தளச்சா. கண்கள் ஆனந்த பாஷம், பகவானுடைய அனுகிரகம். ஆச்சரியமா அப்படியே அசந்து போனார். கண்ணால பார்க்கிறார். ஜெகநாதா ஜெகநாதா ஜெகநாதான்னு. நிஜமாவே வார்த்தையோட வர்ணிக்க முடியுமா? 10 மாசம் கர்ப்பத்தில் ஒரு அம்மா குழந்தைய சம்பந்தம் இருக்கா. பிரசவிச்ச உடனே அவள் அந்த குழந்தைய பார்க்கறது, மூக்கை பார்க்கறது, கண்ணை பார்க்கறது, காலை பார்க்கறது, விரலை பார்க்கறது, நகத்தை பார்க்கறது, அது காதை பார்க்கறது, தலைமுடியை பார்க்கறது, அது கலரை பார்க்கறது, கழுத்தை பார்க்கறது, வயிற்றை பார்க்கறது, ஒல்லியா இருக்கா, நட்டையா இருக்கா, குட்டையா இருக்கா, தன்னை விட கலர் நன்னா இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா, தன்னை மாதிரி இருக்கா, எத்தனை பாப்பா. நிஜமாவே அந்த ஆனந்தம் அப்பாவை விட அம்மாவுக்கு தான் ஜாஸ்தி. இது நம்ம வயிற்றுக்குள்ள இருந்தது இல்லையா, இத்தினூண்டு இருந்தது அப்படின்னு பார்க்கும். அந்த ஆனந்தத்தோட இவர் அதே பாவத்தோட பகவானை பார்த்தார். ஒரு நாள் கோவிலுக்கு வரும்பொழுது நேதி பார்த்த அதே சங்கர ராமேஸ்வரர், அதே பாகம்பிரியாள், அதே வைகுண்டபதி, அதே ஆழ்வாத்தனர், அதே திருக்கோளூர், அதே வைத்தமாநிதி. ரொட்டீனா இருக்கப்படாது. இன்னைக்கு பிரசவிச்சிருக்கோம், இன்னைக்கு பார்க்கறோம், அப்படி பார்க்கணும். இது அம்மாவுடைய பாவத்தை இருக்கவாளுக்கு. புருஷாளுக்கு சொல்லணும்னா முதல் தடவை கல்யாணம் எடுத்து இந்த சாந்தி முகூர்த்த தன்னைக்கு தன் மனைவியுடைய சரீரத்தை பார்க்கறதுல என்ன ஒரு துடிப்பு இருக்கும். அங்குலம் அங்குலமா பார்க்கணும் ஆசை. அந்த மாதிரி இன்னைக்கு பகவானை பார்க்கணும்ன்ற அந்த துடிப்பு. சின்ன குழந்தைகள்லாம் முதல்ல எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுட்டு ரிசல்ட் எல்லாம் முதல் கிளாஸ் போகும். ஃபர்ஸ்ட் டே போகிற சமயத்தில் அந்த புது நோட்டு புத்தகம் அப்படி புத்தி புத்தி அழகா அப்படி 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 வச்சுக்கும். அப்படியே தடவி தடவி ஆஹா அட்டையெல்லாம் போட்டு லேபிள்லாம் ஓட்டி ஆஹா அப்படின்னு இருக்கும். 10 நாள் கழிச்சு கதை வேற. இந்த முதல் நாள் புஸ்தகத்தை பார்க்கணும், வச்சுக்கிற அழகும், அது பேக்ல வச்சுக்கிற அழகும், அந்த புது பேக், அந்த புது செருப்பெல்லாம், அதே பாவம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நமக்கு பழக்கப்பட்டவர் தான், நம்ம வைகுண்டபதி தான், நமக்கு 30 வருஷமாக பழக்கம், 50 வருஷமாக பழக்கம். ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும் பொழுது நேதி சாப்பிட்டு தானே அப்படின்னா தோன்றது. பசிக்கிறது நல்லா சொல்லலாம். அதே பாவம் அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த தவிப்பு இருக்கணும். அந்த தவிப்பு, அந்த துடிப்பு இருந்தால் தான் தெய்வத்தை பூரணமாக அனுபவிக்க முடியும். எனக்கு அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த பாவ சுத்தி இல்லை. பாவகிராகி ஜனார்தன அப்படிதான் வச்சனம். பகவான் நம்முடைய பாவத்தை கிரகிக்கிறான். பாவம்னா நம்முடைய மனசுடைய சிந்தனை எப்படி இருக்கு, மனசு அவன் மனோநிலை சரியில்லைன்றமே அந்த மனோநிலை, மனோபாவத்தை தான் தெய்வம் பார்க்க ஆச்சரியமா பார்க்கிறார். அந்த ஜெகநாதனுடைய கண்ணு, அவன் மூக்கு, அவன் வாய், அவன் காது, ஆச்சரியமா அவன் தலையில் இருக்க கிரீடம், அந்த கைகள், புவன சுந்தரன்னு சொல்லி ஆனந்தப்பட்டாலோ, எவனுடைய ரூபத்தை பார்த்து சூர்பனை ஆகான்னு தோத்து போனாலோ, கோளழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பு எழுகமல பூவழகர்னு ரங்கன ஆண்டாள் சொன்னால் அதே அழகன் இங்க ஜெகநாதனா காட்சி. பல 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 பலன் தேசோமயமா நிற்கிறான். ஒரு பார்க்கிறார் சாருகாதாசர், ஜெகநாதன் ஜெகநாதன், கால் எவ்வளவு சிவப்பா இருக்கு, கை எவ்வளவு சிவப்பா இருக்கு, கண் எவ்வளவு சிவப்பா இருக்கு, வாய் எவ்வளவு சிவப்பா இருக்கு, எல்லாரும் பாருங்க பாருங்கன்றார். மற்ற யாருக்கும் தெரியல, இவருக்கு மட்டும் ஸ்வயம் அவனாக. போனது என்னமோ கைதானே, கிடைச்சது என்னமோ கிருஷ்ணனாச்சு. கிருஷ்ணன் கிடைப்பான்னா எவ்வளவு வேணா நஷ்டப்படலாம், எதை வேணா நஷ்டப்படலாம். ஆனந்தம் ஆடுறார். மற்றவாளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு பக்தர், அது எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுது. ஒரு பாட்டுக்கு கிருஷ்ணா ஜெகநாதா ஜெகநாதான்னு இந்த முடமான கையை கொண்டு தட்டிகிட்டே இருந்தார். ஒரு ஸ்திதியில திடீர்னு கை வந்துடுத்து. வருமா அப்படின்னா அது இந்த பக்தியுடைய எல்லையில. சும்மா நாம சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ண முடியாது, இப்படிலாம் நடக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது. பக்தி பக்தி அந்த எல்லை, அதாவது நம்ம சரீரத்தை மறந்த ஒரு நிலைமை. சமயத்தை யாராவது பார்க்கலாம், நடக்கிறதே ரொம்ப சிரமப்படுறவர்களா இருப்பா.
நான் பின்னாடி ஒரு பாம்பு பாம்பு கூட வேண்டாம், ஒரு தெருநாய் துரத்தணும் போதும், ஓடுவா. பாம்பெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு தெருநாய் துரத்திட்டுன்னா ஒரு பெரிய பள்ளம் இருந்தா கூட ஒரு 3 அடி பள்ளம் சக்குன்னு தாண்டிடுவா. அவளை சாதாரணமா தாண்ட சொல்லுங்க, ஐயோ விழுந்துருவா. அந்த சரீரத்தை மறந்து சரீரத்தை காப்பாத்திக்கணும்ன்ற வேகத்துல ஓடும் பொழுது இவ்வளவு பலம் உண்டுன்னா, தெய்வ சிந்தனையில நம்மளை மறக்கும் பொழுது எது வேணா நடக்கும். அக்கடித்த கடனா சாமர்த்தியம். எதெல்லாம் நம்மால முடியாதோ, எதெல்லாம் இயற்கைக்கு முடியாத காரியம், அந்த இயற்கையை தாண்டினவனாச்ச தெய்வம். அவனால் அது முடியும். கை வந்துடுத்து. இவர் பாட்டு கையை தடி ஆனந்தம் ஆடிண்டு பாடிண்டு குதிச்சு பார்க்கிறவாள் அசந்து போயிட்டா. எல்லாருமே அவர் பக்தர் 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 முடிவு பண்ணி ஹா 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 ஹான்னு கையை கூப்பிட்டு கதறி அழ ஆரம்பிச்சுட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு சேனலைமைக்கு வந்தார். ஆச்சரியமா பக்கத்தில் நான் போய் ஜெகநாதனை தொட்டு பார்க்கலாமா? நன்னா உங்களுக்கு இல்லாமலான்னா அழகா பக்கத்தில் போனார். இப்படி ஜெகநாதனை பார்க்கிறார். கை மட்டும் இருந்தா அவன் அப்படி கட்டி அணைச்சுப்பேனே, கை இல்லையே. அவர் கை வந்திருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. அந்த மாதிரி தன் சரீர சிந்தனையும் மறந்திருக்கார். கையை கட்டி இருந்தா கட்டிப்பேனே. உடனே பகவான் சிரிக்கிறான், நீ கட்டிக்கோ. அவரோட கை இல்லையே பாரு. அழகா பேசுவானே, புதமனோஜ்ஞயா வல்குவாக்கியா. உடனே பார்க்கிறார், கை ஜெகநாதான் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டார். அந்த ஆலிங்கனத்துல பகவானே தன்னை மறந்தான், இவரும் தன்னை மறந்தார். அத்தனை பேரும் அசந்து போனார்கள். அவர் அப்படியே பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலேயே வாழ்ந்து பகவானோட 2 கலந்தா அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல ஊருக்கு திரும்பி வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. நிறைய கொஞ்சம் பாட பேதங்கள் உண்டு. ஆனா நாஸ்திகனா இருந்து பக்தனா மாறினா ஒரு காய்கறி வியாபாரி, பக்தியே இல்லாதவர் பக்தி பண்ணி ஜெகநாதன் அனுபவிக்க முடியும்னா எல்லாராலையும் சத்தியமா முடியும். சந்தேகமே வேண்டாம். பக்தி வீண் போகாதது, தோத்து போகாதது பக்தி, தோக்கடிக்க முடியாதது பக்தி. அந்த மகாத்மாவுக்கு எவ்வளவு தூரம் அந்த பக்தி ஸ்ரத்தை. கை வெட்டிப்பட்ட சமயத்துல கூட அது பிராரப்த கர்மா தெரிஞ்ச சமயத்தோட பகவான் மேல அவருக்கு கோபமே வரல. பகவான் இடத்துல கோச்சிக்காதீங்க, பாவம் அவன் இடத்துல கோச்சுண்டு எங்க போக பொருள் சொல்லுங்க. குழந்தை அம்மாவை கோச்சின்னு எங்க போக முடியும்? அம்மா குழந்தைய கோச்சுட்டாலும் குழந்தை அம்மாவை கோச்சிக்க முடியுமா? அம்மா குழந்தைய கோச்சிக்கலாம், தப்பா பண்றது சரியில்லை. அப்படியே கோச்சுட்டாலும் நன்னா இருக்கணும்னு கோச்சிக்கிற வழியே அது நாசமா போகணும்னு அம்மா நினைப்பாளா? ஒரு நாள் நினைக்க மாட்டா. அது நன்னா ஆகணுமேன்னு இன்னும் கோச்சிப்பாளை ஒழிய வேற எங்கேயும் போக மாட்டோம். அதே போல நாமும் பகவான் இடத்துல இந்த ஸ்ரத்தையோட பக்தியோட இருந்துட்டோம்னா அவனை அனுபவிக்க முடியும். அப்படி அந்த மகாத்மா சாருகாதாசருடைய வைபவம். ஒரு காய்கறி வியாபாரி பக்தனா தொண்டனா ஜெகநாதனை அனுபவிச்சதை பார்த்தோம். பக்திக்கு எதுவுமே பிராதானியம் இல்லை. வயிற்றுப்பழைப்புக்காக ஏதோ ஒரு தொழில், அதை பக்தி பூர்வமா பண்ணினால் போதும். பக்தியே இல்லாதவர் பக்தி பண்ணாலே இவ்வளவு தூரம் பகவான் அனுகிரகம் பண்றான். இத்தனை அடியரானார்க்கும் இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. தொண்டடிப்படியாழ்வார் திருமாலை திவ்ய பிரபந்தத்தில் சொல்லும் பொழுது மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானார்க்கும் இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. ஒரு ரிஷி சொன்னான்றதுக்காக கோவிந்த நாமத்தை சொன்ன ஆச்சரியமான அந்த க்ஷத்ரபந்து 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடிதான் சொன்னோம். மணப்பாட சத்திரபந்து நீங்க சொன்ன உடனே இங்க வச்சனம் வந்திருக்கணும், யாரும் சொல்லல. அதுக்கப்புறமா தான் நான் சொல்லிட்டேன். யாராவது ஒருத்தர் எங்கே இருந்தாவது 3 எழுத்து சொன்னேனோன்னு ஒரு எழுத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். பரவாயில்ல, அடுத்த வாட்டி சொல்றதுக்கு முன்னாடியா சொல்லிடுங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா உடனே பெண் பிள்ளை ரகசியம் வர வேண்டாமா? தோ இருக்கு திருக்கோளூர், நினைச்சா வாரம் ஒரு தடவை போயிட்டு வரலாம். நானும் ஒவ்வொரு தடவை வரும்போது நாங்கள்லாம் வந்து இந்த பக்கம் வரும்பொழுதுதான் போக வேண்டியிருக்கு. நீங்கள்லாம் நினைச்சா அந்த பக்கம் போயிட்டு ஆனந்தமா தாமிரபரணி ஆத்தங்கரையில
அந்த பெண் பிள்ளை எந்த இடத்துல நின்று பார்த்துட்டு வர வேண்டாமா? இந்த திருக்கோளூர் எந்த இடத்துல நின்று அவள் பேசியிருப்பா, எந்த இடத்துல எதிராசனோட அவள் பேசியிருப்பான், அந்த ஒரு ஆசை அனுபவிக்க வேண்டாமா? தண்டமா போயின்றிருக்கு. அவ்வளவு பக்கத்துல இருக்கு திருக்கோளூர். பெண் பிள்ளை அந்த 3 எழுத்து சொன்னானே ஆச்சரியமா க்ஷத்ரபந்து. அந்த க்ஷத்ரபந்துவை கூட எவ்வளவு தூரம் கிருப பண்ணக்கூடிய அந்த பரமாத்மா ரங்கனா இருக்கா. அவன் இருக்கும் பொழுது கூட இந்த ஜனங்கள் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு விழுந்து மாட்டிக்கிறாளே, அச்சோ நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புற. அப்படி பகவான் பக்தி பைத்தியமா இருக்கான். நாஹம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் இல்லடா, எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டா, எங்க என் பக்தர்கள் கீர்த்தனம் என்றாலோ தத்ர அகம் திஷ்டாமி நாரத, எங்க என் பக்தர்கள் பகவத் பஜனம் என்றாலோ நாமஜபம் என்றாலோ அங்கே நான் இருக்கேன். நஜந்தானோ, அப்படி ஒரு தெய்வம் உண்டோ? நம்ம பாண்டுரங்கன். இடுப்புல கைய வச்சுண்டு தேமேன்னு செங்கல் மேல நிக்கிற ராஜாதி ராஜா அழகன். தொட்டு பார்க்கலாம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் கண் கொண்டுதான் பார்க்கணும். கண்ணே தெரியாதவர்கள் கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா பாண்டுரங்கன். கண்ணே தெரிய வேண்டாம். அடிய நிஜமாவே பார்த்திருக்கேன். ஒரு தடவை பன்றிபுரம் போகும்பொழுது எனக்கு முன்னாடி ரொம்ப வயசான ஒரு பாட்டி, 85-90 வயசு இருக்கும், முதுகெல்லாம் வளைஞ்சாச்சு. ஒரு மகாராஷ்டிர அந்த மராட்டி, அவளுக்கு கண்ணெல்லாம் ஒன்றும் தெரியல. அவளும் அவ கூட இன்னும் ஒருத்தி, அவ 2 வயசானவர்களை கூட்டிட்டு யாரோ ஒரு, அவங்களுக்கும் பார்த்தா ஒரு 55-60 வயசு இருக்கும். அவளுக்கு கண்ணு கூட தெரியல அந்த வயசான பாட்டிக்கு. இப்போ பார்த்து மேலே படி இருக்கு, கீழே இறங்கி எல்லாம். ஆனால் அப்போ கூட விட்டல் 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 விட்டல். அசந்து போனேன் நான். அது நம்ம கண்ணு தெரியலையே, கோவிலுக்கு போய் என்ன பண்ண போறோம், அதெல்லாம் இல்லை, பாண்டவன் போய் தொட்டுடலாமே. கண்ணே தெரியலனாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா பாண்டுரங்கன். அதெல்லாம் கண்ணு இருந்தால் தான் பார்க்க முடியும். திருப்பதி பெருமாளோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதனோ உடுப்பிகளின் ஸ்பெஷலாகவே ஒரு கண்ணு வேணும். திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு இந்த ஓட்ட வழியா பாருன்னு அவனே சொல்லி கொடுத்தாலும் அந்த வேலை பார்க்க அதை விட கஷ்டம். குருவாயூரப்பன் அது நிர்மால்யத்தில் பார்த்தோம்னா ஒன்றுமே புரியாது, ஒரு கோமணத்தை கட்டினா நிற்கும். இதெல்லாம் பெரிய பாடு. இந்த கோமணத்தை வச்சு அது இடுப்பு, அதுக்கு மேலே முகம், கீழே கால், இப்படி தான் கணக்கு பண்ணணும் குருவாயூரப்பனை. பாண்டுரங்கன் தொட்டு பார்க்கலாம். நாமதேவர் முதற்கொண்டு, துக்காராம் முதற்கொண்டு, சத்ரபதி சிவாஜி, சமர்த்த ராமதாசர், புரந்தரதாசர், மீரா, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, இத்தனை பேரும் தொட்டு பார்த்த ஒரு தெய்வத்தை இந்த கையால நாமும் தொட முடியும். இதை விட பரமபாகியம் வேற என்ன வேணும்? எத்தனை மகாத்மாக்கள் தொட்டு பார்க்கலாம் பாண்டுரங்கன். அசாத்தியமான பாண்டுரங்கன், கருணாசாகரன், கலியுக வரதன், அழகன். இந்த இடுப்புல நிக்கிற அழகன், நெஞ்ச நிமித்தின் இருக்க அழகும், அது குளிர் காலத்தை ஸ்வெட்டர்லாம் போட்டு நிற்கிற அழகும், வெயில் காலத்தை மலினமான ஒரு வஸ்திரம் போட்டு இருக்க அழகும், காத்தால அபிஷேகம்னு யாரை பத்தியும் கவலைப்பட, ஒரு துண்டு கூட உடுத்திக்காது, அப்படியே ஒரு காக்கடை ஆர்த்தி. ஆச்சரியமா இந்த கையால எதையோ கொடுத்து இப்படியே ஒரு கற்பூர ஆரத்தி காட்டுவா. அது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். இப்படித்தான் ஒன்றும் கிடையாது. எத்த வேணா கொடுங்கோ, தேமேனு கழுத்துல போட்டு நிற்கும். அது பாட்டுக்கு அசந்து போயிருக்கேன். நிஜமாவே வனமாலின்னு பகவான சொல்லுவோம். வனமாலி, வனத்தில் இருக்க புஷ்பங்கள் எல்லாம் போட்டுக்கிறான்னு பாகவத்தில் காண கிடைக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும்னா பாண்டுரங்கனை போய் பார்த்தா போறோம். அது வாசனையே இருக்காது. சில சமயங்கள் அந்த பூ பேர் கூட நமக்கு தெரியாது, என்ன பூவை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பூவெல்லாம் ஒரு மாலையை கட்டி கொடுங்கோ, கழுத்தில் மாடி நன்னா இருக்கா அப்படின்னு. இந்த குட்டி குழந்தைகள் மாதிரி இடுப்புல கையை வச்சுண்டு ஆடக்கூடிய ஆச்சரியமான பாண்டுரங்கன், அதிவிசேஷமான பாண்டுரங்கன். நிஜமாவே பிரசன்னம் பிரபன்னார்த்திகம். ரொம்ப அழகா சொல்றார், அனுபவிச்சு சொல்றார். ஆச்சரியமா அவனிடத்துல பிரபத்தி பண்ணவர்களை கூடவே இருந்து காப்பாற்றக்கூடிய கருணாசாகர், ருக்மிணிபதி, ரக்குமாயிபதி பாண்டுரங்கன், பண்டரீநாதன், விட்டலன். கிருஷ்ண கிருஷ்ண. அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. விட்டலனை பற்றி எடுத்தோடனே மணி அடித்து சந்தோஷத்தை காட்டுறார்.
அவ்வளவு குஷியா எடுத்தவர் விட்டலனை பத்தி சொன்ன உடனேயே அத்தனை ஆரம்பிச்சா திருப்பியும். இதெல்லாம் தான் சத்தியம்ன்றது. பாண்டுரங்கனுடைய பலம் பாருங்க. எவ்வளவு நேரம் ஜெகநாதனை பத்தி சொல்லுங்க தேமேன்னு கேட்டுட்டு இருந்தா, பாண்டுரங்க விஷயம் ஆரம்பிச்சோன்னு மணி அடிச்சுட்டே இருக்கார். ஆமா 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 சத்தியம் சத்தியம். அவர் அனுபவிக்கிறார். சும்மா இல்ல கதையை எங்க மாத்தினதுக்கு காரணம் ஒண்ணு சும்மா எல்லாம் கிடையாது. ஆச்சரியம், எல்லாம் ஆச்சரியமான அனுபவங்கள், அதி விசேஷமான லீலைகள். அந்த பாண்டுரங்கன் அவனிடத்துல பக்தி. அந்த வயசான ஸ்திரீ என் முன்னாடி நின்று அழகா அப்படி நடந்து 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 போய் அப்ப அவ கையை கூட எடுத்து கொண்டு போய் வச்சா. இப்படி தடவி பார்க்கிறா. விட்டலா பாண்டரங்கா, கண்கள்லேருந்து ஆனந்த பாஷம், மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. ஆனா அவ கண்ணால பார்க்கல. சின்ன வயசுல எப்படியா பார்த்துருப்பாள். அந்த மனசை கொண்டு இப்ப பாண்டரன் அனுபவிக்கிறா. நிஜமாவே கண்ணே தெரியாதவாள் இருந்தாலும் கூட பாண்டரங்கன் பக்கத்துல நிக்க வச்சாள்னா ராதே கிருஷ்ணா தொட்டு பார்த்து அனுபவிக்க முடியும். அத்தனை சிரேஷ்டமானவன் பாண்டுரங்கன். அவரே சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்றேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஆச்சரியமான அந்த பாண்டுரங்கன் எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். பண்டரிபுரம் போயாச்சுன்னா யார் வேண்டுமானாலும் பாண்டுரங்கனை தொடலாம். பூஜை பண்றவா முதற்கொண்டு பார்க்கிறவா முதற்கொண்டு வரிசையில நின்னா போதும். விட்டலா 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 விட்டல் 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 விட்டல்னு ஆடி பாடி குதிச்சு பாண்டரங்கனை பார்க்கலாம். அப்படி குதிச்சு குதிச்சு ஒரு கையை தட்டி தட்டி பாண்டரங்கா பாண்டரங்கான்னு வார்கள். அவளுடைய அந்த பாவ சுத்தி. அதனால நிஜமாவே அந்த மகாராஷ்டிரக்காரர்களுக்கு அப்படி ஒரு வெக்கம் இல்லாத பக்தி. நமக்கெல்லாம் பக்தி நிறைய வெக்கம் தான் இருக்கு. அடுத்தவா என்ன நினைச்சுப்பாளோ, ஏதான சொல்லிடுவார்களோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவார்களோ, பயம் ஜாஸ்தி. அவ்வளவு பயம்லாம் கிடையாது. பக்தி பக்தி பூரணமான மூட பக்தி. இது எங்க பாண்டுரங்கன் எங்க விட்டலன் நாங்க அனுபவிக்கிறோம். ஒரு அம்மா குழந்தைய கொஞ்சத்துக்கு, குழந்தைய அனுபவிக்கிறதுக்கு இது பொது இடமா தன் வீடா பக்கத்துல மனுஷர்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. சமயத்தில் குழந்தையே புஜ்ஜு குட்டி கண்ணு குட்டி பட்டு குட்டின்னு தன் குழந்தை எப்படிலாம் கூப்பிடுறவங்க கூட அம்மாவுக்கு வைக்க வராது. என் குழந்தை நான் தோன்றபடி அனுபவிக்கிறேன். அந்த பாவம் அந்த மராட்டி ஜனங்களுக்கு பாண்டரங்க இடத்துல பார்க்கணும். அப்படி ஆச்சரியமான பாண்டுரங்கன். அந்த பண்டரிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல அற்புதமா ஒரு தம்பதிகள் வாழ்ந்துருக்கா. பக்தியோட நாமஜபம் பண்ணிண்டு அவரும் மனைவியுமாக வாழ்ந்துருக்கார். ரெண்டு பேரும் பாண்டரங்க பக்தர்கள். குலத்தொழிலா பானை பண்ணி வித்துருக்கா. எந்த தொழிலா இருந்தாலும் உண்மையோட பண்ணுங்கோ, ஸ்ரத்தையோட பண்ணுங்கோ. அவருக்கு அந்த பானையெல்லாம் அவ்வளவு அழகா சந்தோஷமா பண்ணி அதை வித்து ஜோரா குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. ஆச்சரியமா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். இந்த குழந்தைக்கு தான் கோரா அப்படின்னு பேர். கும்பர்ன்றது பானை பண்றவர்களை வடக்கு பாஷையில கும்பர் அப்படின்னு சொல்லுவார். அதான் கோரா கும்பர்னு போட்டிருக்கும். ஆச்சரியமா அந்த கோராஜி இருக்கார். அவருக்கு கொஞ்ச காலத்துல ஒரு தம்பி பிறந்தான். ரெண்டு பேரும் அம்மா அப்பா பக்தர்களாகவே வளர்க்கிறார். குலத்தொழில் பானை பண்றது. ஒரு எல்லை வரைக்கும் படித்தார்கள். நித்தியம் அப்பாவோட சேர்ந்துண்டு அழகா பானை பண்ணி அதை வியாபாரம் பண்ணி அதை கொண்டு ஒரு வாழ்க்கை. இந்த கோரா கும்பருக்கு ஆச்சரியமான ஒரு பாண்டுரங்க பக்தி. ஒரு சத்குரு வேற கிடைச்சார். அதனால அந்த சத்குருவுடைய கிருபையினால இன்னும் பாண்டுரங்க பக்தி அதிகமாகிடுது. அழகா நித்தியமே பகவத் தியானம் பண்ணிட்டே தான் அந்த பானை. ரொம்ப அழகு. இந்த பானை பண்றதெல்லாம் எந்த விஷயமுமே ஒரு நேர்த்தி உண்டு, ஒரு அழகு உண்டு. சும்மா எல்லாராலையும் பானை பண்ணிட முடியுமா?
எல்லாருக்கும்லாம் அந்த இருக்கிற பானையை உடைக்காம சென்றதாலே போதும் இருக்கு. அழகாக வீட்டில் நித்தியம் இந்த வெயில் காலத்தை உபயோகப்படுத்துகிற பானையை ஸ்திரீகள்லாம் உடைக்காம அலம்பி ஒழுங்காக வச்சாலே பெரிய காரியமாக இருக்குது. இதில் அழகாக அந்த பச்சை மண்ணை பிசைஞ்சு பக்குவமாக அதில் ஓரத்தில் கல்லெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவ்வளவு தூரம் நுணுக்கம் இருக்குது. நுணுக்கம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ராதே கிருஷ்ணா. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுவிட்டார், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அப்பப்போ இப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். ராதே கிருஷ்ணா. இது சத்தியம் தானே. இன்னைக்கு அவரை போய் பாருங்கோ. நிஜமாவே அந்த வஸ்திரமெல்லாம் உடுத்திண்டு அந்த மாலையெல்லாம் போட்டுன்னு இருக்கும்போது அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு நிஜமாவே அவ்வளவு அந்த முகத்தில் அந்த பிரசன்னம் அடியன் உள்ள நுழைஞ்ச போதே ரொம்ப அனுபவிச்சு பார்த்தேன். இன்னைக்கு பாகம்பிரியாளாக இருக்கட்டும், சங்கர ராமேஸ்வரா இருக்கட்டும், அவருடைய ஆனந்தத்தை அவள் பக்கத்தில் நின்று பார்த்தேன்னா தான் தெரியும். வேற ஒன்றும் சொல்லவே முடியாது. அத்தனை ஆச்சரியம் அவருடைய அந்த ஆனந்தத்துடைய பலம். சத்தியம், ஆனந்தம் ஒரு நாளும் தோத்து போகாது. ஆனந்தம் எப்படியும் எல்லாருக்கும் போய் சேரும். ஆனந்தத்தை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி ஆனது ஆனந்தம். அந்த கோரா கும்பர் ஆச்சரியமா பக்தனா இருக்கார். பாண்டுரங்க தியானத்தோட இருக்கார். ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணை பசைவார் காத்தால. அப்படி அந்த மண்ணெல்லாம் எடுத்து பிசையும் பொழுது கூட கண்கள்ல ஆனந்தம் இப்படி எடுத்து இப்படி பார்த்துப்பார். என்னடான்னா, இந்த பயிர் வாயில எடுத்து போட்டு சாப்பிட்ட மண்ணு தானே இது. கிருஷ்ணன் எந்த மண்ணை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டானோ அந்த மண்ணை கொண்டு ஒரு பானை பண்ற அந்த ஒரு ஆனந்தம். சில சந்தர்ப்பங்கள் அந்த மண்ணை பார்த்து அழுதுட்டே இருப்பார். ஏன்னா அவனே அளந்த ஒரு மண்ணாச்சு, சாதாரண மண்ணு கிடையாது. பார்த்தோம்னா உலகத்துல எத்தனையோ வாசம் இருந்தாலும் மண் வாசத்துக்கு மரியாதை ஜாஸ்தி தான். அது என்னவோ பண்ணும். நிஜமாவே இந்த மண் வாசனைன்றது நிஜமாவே ரொம்ப விசேஷமானது. அது பாரத பூமியுடைய மண்ணுக்கு ஆச்சரியமான ஒரு வாசனை உண்டு. இது வெளிநாடு போயிட்டு திரும்ப இந்த பூமிக்குள்ள நுழையும் பொழுது மட்டும்தான் தெரியும். இந்த பூமியுடைய வாசனை உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் எந்த இடத்துல இறங்கினாலும் சத்தியமா கிடையாது. சுயம் அனுபவத்துல சொல்றேன். பல பேர் சொன்னதை கேட்டு நான் சொல்றேன். நம்ம நாட்டவர்கள் இல்லை, வெளிநாட்டவர்களே பல பேர் சொல்றேன். இந்த மண்ணுடைய வாசனை விசேஷமா இருக்கு, அபாடான் இருக்குன்னா எத்தனையோ பேர். இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட குருஜி மாத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் காவல்துறை அதிகாரி. அவர் நிறைய பேர் இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் வரவர்கள்லாம் அதான் என்ன ஏது வந்திருக்காரு அதுக்கு விசாரிக்க வேண்டியிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல அமெரிக்காவில் பல பேர் இங்க செட்டில் ஆகிட்டு இருக்கா. அப்பெல்லாம் வெளிநாட்டவர்கள். அவர் உண்மையா சொன்னவர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்து கேட்கறது. அப்போ அவர் கேட்டு, எதுக்கு எங்க ஊருக்கு வரீங்க? உங்க ஊர்ல அவ்வளவு நன்னா இருக்கு, எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாள். எதுக்கு எங்க ஊருக்கு வரீங்க? இங்க ஏன் செட்டில் ஆக வேணாம், வந்துட்டு போனா செட்டில் ஆகணும் வராளாம். அப்பவா சொன்னா, இந்த ஊர்ல வந்தா நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இந்த பூமிக்கு வந்தாத்தான் தெரியறதுன்னு சொன்னா. சத்தியத்தை நான் சொல்றேன். அவர் சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அவர் கண்கள் அந்த கண்ணீரை பார்த்து, இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு வந்தா வாழ்க்கை அர்த்தம் உடையதாகிறது. எங்க ஊர்ல இது கிடையாது, இந்த இடத்துல மட்டும்தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கிறது. அப்ப கூட அவர் சொன்னார், சரி அப்படியே இங்க வந்தாலும் எப்படி உங்க மதத்தை தான் நீங்க எல்லாம் பிடிச்சு சொன்னா, இல்ல நாங்கள் இந்துக்களா வாழறதுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கோம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது அதிகமா சொல்லவே இல்லை, சத்தியம் சொல்ல. நாங்க இந்துக்களா வாழணுன்றதுக்காக இந்த தேசத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கிற ஆனந்தம், இந்த பூஜை முறைகள், இந்த பக்த வைபவங்கள், இந்த பகவானுடைய அனுபவங்கள் நிஜமாவே வேற எங்கேயுமே காண கிடைக்கல. பல இடங்கள்ல பார்த்துட்டு கடைசியில இங்க வந்திருக்கோம். இதை மிஞ்சி வேற எதுவும் இல்லைன்னு எங்களுடைய அனுபவபூர்வமான முடிவை நான் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். சத்தியத்தை நான் சொல்ல ஜாஸ்தியா சொல்லவே இல்லை. நமக்கு தான் தெரிய மாட்டேங்கிறது. தன் வீட்டு கொல்ல துளசியுடைய மகாத்மியம் அவங்களுக்கு தெரியாத ஒன்றும். அதே கதை தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. என்ன அசாத்தியமான ஒரு தர்மத்தில் இருக்குகள் தெரியுமா? நம்மெல்லாம் ராஜா எல்லாம் சிங்கக்குட்டி. இந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, எலிக்குட்டி கிடையாது. எல்லாம் சிங்கக்குட்டிகள். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கக்குட்டிகள் கர்ஜனை பண்ணோம்னா எல்லாம் பயந்து அடிச்சு மூளையில் போய் ஓடி போயிடும். ஒன்று பக்கத்தில் நிற்காது. நம்ம கர்ஜனை பண்ண மாதிரி மியாவுன்னு கத்தின்னு கிடக்கணும். அங்கதான் பிரச்சனையே. கொஞ்சம் கர்ஜனை பண்ண பழகிக்கோங்க. அதுக்கு முதல்ல நீங்க சிங்கக்குட்டின்னு நம்புங்கோ. எங்கேயாவது கணத்துல எட்டி பார்த்தா சிங்கத்துக்கு சிங்க கதையெல்லாம் உண்டு. அது ஆடுகளோட சேர்ந்து 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 தான் சிங்கன்றதையே மறந்து போக
அதை சிங்கம்னு சொல்லி அதனுடைய கூட்டம் ஞாபகப்படுத்தினா போல இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கும். அவ்வளவுதான். நீங்க சிங்கம்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து விடுத்துனா நீங்கள்லாம் பிரவசனம் பண்ண ஆரம்பிச்சிடும். நாங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்தை சொல்றேன். நாங்கள்லாம் வந்து கதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, உங்க வீட்டில் ஒரு துருவன் இருக்கணும், பிரகல்லாதன் இருக்கணும், ஒரு சுகபிரம்ம மகரிஷி இருக்கணும், ஒரு சூத பௌராணிக இருக்கணும். உங்க வீட்டு குழந்தைகள் உங்க வீட்டில் உட்காந்துட்டு கதை சொல்லணும். நீங்க உட்காந்து கேட்கணும். இந்த டிவி சீரியல்லாம் 7லேருந்து 7:30, 7:30லேருந்து 8, 8லேருந்து 8:30ன்ற மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைகள் 7